யாரும் துணை எனக்கில்லையே, இயேசுவே துணையாய் வாருமே. யாரும் துணை எனக்கில்லையே, இயேசுவே துணையாய் வாருமே. இருக்கையிலே பயமே, யாரும் துணை எனக்கில்லையே, இயேசுவே துணையாய் வாருமே. யாரும் துணை எனக்கில்லையே, இயேசுவே துணையாய் வாருமே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 23 வரை. தியானத்தின் தலைப்பு: கர்த்தர் கூடவே இருக்கும்போது உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சங்கீதம் 51ஆம் அதிகாரம் வசனம் 11. என்னோடிரும், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது இன்று அனைவரும் விரும்பி பாடுகிற பாடல்களில் ஒன்று இது. சீஷரில் அநேகர் இயேசுவிடமிருந்து பின்வாங்கி போக, நீங்களும் போக மனதாய் இருக்கிறீர்களா என்று 12 இயேசு கேட்டார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று இயேசுவின் பிரசன்னத்தையே வாஞ்சித்தான். யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 68. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வரும்படி அழைத்தபோது தயங்கி நின்ற மோசேக்கு கர்த்தர் கூறியது, நான் உன்னோடே இருப்பேன் என்பதே. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. கர்த்தரின் பிரசன்னமே இஸ்ரவேல் மக்களை மீட்டு வர மோசேக்கு திறவுகோலாக இருந்தது. உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று மோசே ஜெபித்த ஜெபத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் வசனம் 15. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தின் 4 இடங்களில் பார்க்க முடியும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 2, 3, 21, 23. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டார் என்றும் வாசிக்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இது எத்தனை ஆசீர்வாதம்! கர்த்தர் கூடவே இருக்கும்போது பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு உண்டாகும். அந்த வெறுப்புணர்வு யோசேப்பை விபச்சார பாவத்திலிருந்து விலகியோட செய்தது. கர்த்தர் கூட இருக்கும்போது நன்மை செய்வதில் பிரியமுண்டாகும். யோசேப்பு கர்த்தரை கனப்படுத்தியதால் தேவன் அவனை கனப்படுத்தினார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொண்டு வாழ்கிறவர்களின் வழியை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5, 6. நம்முடைய வாழ்விலும் மேற்கண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ வேண்டுமாயின் இன்றே நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தையே நாடி அமர்ந்திருப்போம்.
அப்போதுதான் கிருபையையும் ஞானத்தையும் தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வசனம் 10. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம்முடைய பிரசன்னத்தை எப்போதும் உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆமென்.